பிரைஸ் செல்லோன் என்ற ஞானத்துக்குரிய வேத பகுதியானது ஆதியாகமம் 35 அதிகாரம் 1 வசனம். நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து இதோ பெயர்செபாவுக்கும் ஆரோனுக்கும் இடையே போகும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் தரிசனமானார். கர்த்தர் அங்கு இருப்பதாக அவன் உணர்ந்தவனாக இந்த இடத்துல கல்லை நிறுத்தி எண்ணெய் வார்த்து பெத்தேல் என்று பெயர் வைத்துவிட்டு தன் மாமன் வீட்டுக்கு அவன் கடந்து போய்விட்டான். தேவன் மீண்டுமாய் அதை யாக்கோவுக்கு நினைப்பூட்டி ஆதியாகமம் 35 அதிகாரம் 1 வசனத்தில், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே அவன் அதை செய்தபடியினாலே அதே 35 அதிகாரம் 10 வசனத்தில், இப்போது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அதை உறுதிப்படுத்தினார். அதன் பின்பு இஸ்ரவேலுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் அவனை நிரப்பினதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் யாக்கோபின் ஆசீர்வாதத்துக்காக தேவன் குறித்து வைத்திருந்த ஒரு பலிபீடம். உங்கள் பலிபீடத்தை அறிய தொடர்ந்து இந்த தியான பகுதியை நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் இடத்தையும் உங்களுக்கு அவர் காண்பித்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.